அமைச்சர் சார், பிரமாதம், கலக்கிட்டீங்க. ஆதி, நீங்க போட்டு கொடுத்த ரூட்ல நான் ரோட்டை போட்டேன். நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த வீராவோட பேரு மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. இதுல என்ன மட்டும் பாராட்டினா எப்படி ஆதி? இந்த பிளானை பொறுத்த மட்டும் நம்ம 2 பேருமே பார்ட்னர்ஸ். நாம இதுல ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் தேவைதான் அமைச்சர் சார். என்ன ஆட்டம், என்ன பேச்சு, மனசுல பெரிய வேலு நாச்சியாரு ஜான்சி ராணின்னு நினப்பு. இப்ப தெரியும்ல அவ யாருன்னு. இதோட விட்டுறக்கூடாது அமைச்சர் சார். சீக்கிரமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவளை கோத்து விட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும். ம் ம் ம். ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ. ஆ? அப்ப இத்தனை வருஷம் அரசியல் பண்ற நாங்களா வாயில விரல வச்சுட்டு சுத்தணுமா? உன் புரட்சி புண்ணாக்கெல்லாம் இப்ப என்னாச்சு பார்த்தல? நானும் என் பார்ட்னர் ஆதியும் சேர்ந்து மொத்தமா உன் புரட்சிக்கு செக் வச்சுட்டோம்ல. மினிஸ்டர் சார், ஏன் ஆபரேஷன் சக்சஸ் தான். நான் எவனெல்லாம் தூக்கணும்னு நினைச்சனோ அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். ஆனா இதுல கலவரத்தை உண்டாக்க நீங்க ஒரு டீமை இறக்கி விட்டீங்க பாத்தீங்களா? அவங்கெல்லாம் உங்க பேரை சொல்லி அங்க சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, நீ அனுப்பின 10 பேரும் கிளிப்பிள்ள மாதிரி உன் பேரையே தான் சொல்றாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ண இப்ப நான் வாரண்டோட வந்திருக்கேன் மினிஸ்டர் சார். ஆதி வேணா இப்ப அவன் எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே அவனும் உன் கூட சேர்ந்து கம்பி எண்ணுவான். ம். அமீர், இங்க arrest பாரு him. வீரா. ஏய், நான் யார் தெரியுமில? தெரியும் சார். நீங்க பேசின பேச்சு எல்லாத்தையுமே டிவில லைவா பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமைச்சரையா, நீங்க லைவா கொடுத்த வாக்கு மூலமே போதும். நீங்க காலம் பூரா கம்பி என்றதுக்கு எடுத்துட்டு போங்க அமீர். வாங்க சார். சார், கூப்பிட்டு வாங்க. கிளாஸ் வச்சுட்டு போங்க. வாங்க. வாங்க. குட் பை. மினிஸ்டருங்கிறீங்க, லோக்கல் சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. மினிஸ்டரோட சேர்த்து உள்ள வச்சிருவாளோ? நீங்க அந்த ஆதித்யா சம்பந்தமா என்னென்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா? ஷூர், வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். ம். இங்கதானே இருந்துச்சு.
என்னன்னு போய் பார்வலி. ஏங்க இவ்வளவு பணத்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மேடமோட ரூம்ல இருந்து தான் சார். மேடம் வலிமா சார் அந்த எடுக்கிறேன். பேப்பர்ஸ் எடுங்க, காட்டுங்க. ம். ஆ ஆ இருங்க. இங்க பாருங்க மேடம், இது ஆதித்யா அக்கவுண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ண பணத்தோட சீரியல் நம்பர்ஸ். இது உங்க ரூம்ல இருந்த பணத்தோட சீரியல் நம்பர்ஸ். ரெண்டுமே ஒண்ணா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க லஞ்சம் வாங்கினது உண்மைதானே மேடம்? இல்ல நான் வீரா, லஞ்சம் வாங்கி எவிடன்ஸை வித்த குற்றத்துக்காக நாங்க உங்களை கன்விக்ட் பண்றோம். சார், இது அந்த ஆதித்யாவோட வேலை தான் சார். அவன் தான் பிளான் பண்ணி வீராவை மாட்டி விட்டுருக்கான். முதல்ல அவனை போய் நல்லா விசாரிங்க சார், அதுக்கப்புறம் இங்க வரலாம். சார், நாங்க தேடி வந்த எவிடன்ஸ் இங்க இல்ல. ஆனா ஆதித்யா பணம் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இங்க இருக்கு. ஆமா. சார், இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்? சார் மேடம், நாங்க உங்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நீங்க தானே மேடம் சொல்லுவீங்க? என்ன வீரா, சொசைட்டில எங்க போனாலும் உங்களை பத்தி பாராட்டிட்டே இருந்தாங்க. வீரா மாதிரி கலெக்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இந்த ஊழலுக்கு துணை போவீங்கன்னு நினைக்கவே இல்ல. வேதனையா இருக்கு. இல்ல மேடம், நான் அது எதுவுமே பண்ணவே இல்ல. நீங்க ஆதித்யா கிட்ட குற்றங்களை மறைக்கிறதுக்கு வாங்கின லஞ்சத்துக்கான எவிடன்ஸ் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்ல மேடம், இதுல எதுவுமே உண்மை கிடையாது. அந்த ஆதித்யாக்கு எதிரா தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து என்னை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஆதித்யா தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கான். மேம், இது முழுக்க முழுக்க பொய். அது பொய்யாவே இருக்கட்டும். அது பொய்ன்னு என்ன ஆதாரம் இருக்கு? கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யறேன்.